ஈவன் இது இந்த பிஸ்னஸ்க்கு மட்டும் தான் இல்லை, என்னென்ன பிஸ்னஸ்க்குலாம் இந்த ஆட்டோமேஷன் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அது ஒரு லிஸ்ட் அவுட் பண்ண முடியுமா உங்களால்? இந்த பிஸ்னஸ்க்கு தான் ஆட்டோமேஷன் இருக்குது, இந்த பிஸ்னஸ் தான் ஆட்டோமேஷன் இல்லை அப்படின்றது ஒன்றுமே கிடையாது. எனி ஒர்க் உங்களுக்கு இருக்குது, அந்த ஒர்க்கு உங்களோட டைமை நிறைய எடுக்குது அண்ட் அதனால உங்களுடைய பீஸ் ஆஃப் மைண்ட் குறையுது அப்படின்ற நிலைமை இருக்குன்னா யூ கேன் ஆட்டோமேட். ஓகே, எக்ஸாம்பிள் சலோன் ஆட்டோமேட் பண்ணலாமா? ஒரு புக்கிங்லேருந்து சீட்டை ஆட்லேருந்து என்கொயரியிலேருந்து புக்கிங் சீட் புக்கிங்லேருந்து ஒரு சேர் புக்கிங்லேருந்து ரிவ்யூலேருந்து எல்லாமே ஆட்டோமேட் பண்ண முடியும். தாராளமாக. ரெஸ்டாரண்ட்டுக்கு பண்ண முடியுமா? பண்ண முடியும். ஒரு ரியல் எஸ்டேட்டுக்கு பண்ண முடியுமா? பண்ண முடியும். லீடு நர்ச்சர் பண்ணுற விஷயங்களை பண்ண முடியும். ஒரு டாக்டர்ஸ் பண்ண முடியுமா? பண்ண முடியும். ஒரு பெரிய கிளினிக் பண்ண முடியுமா? பண்ண முடியும். ஒரு பிரிக் அண்ட் மோட்டார் சர்வீசஸ் மெக்கானிக்ஸ் பண்ண முடியுமா? பண்ண முடியும். ஸோ எனி பிஸ்னஸ் ஃபார் தட் மேட்டர் கோச்சிங் இண்டஸ்ட்ரி தாராளமாக பண்ண முடியும். எஸ், அவங்களுக்கு கண்டிப்பாக தேவை. எனி பிஸ்னஸ் தட் நீட்ஸ் டைம் ஆர் எனி பிஸ்னஸ் ஓனர் அவங்களுக்கு டைம் வேணும். ரிப்பீட்டடாக ஒரு டாஸ்க்கை நிறைய பண்ணிட்டு இருக்காங்க, அதனால அவங்க பிஸ்னஸை டெவலப் பண்ணுற விஷயங்களை அவங்க பண்ணலை அப்படின்னா தே கேன் திங்க் அபவுட் ஆட்டோமேஷன் அண்ட் தி ஷுட் டூ ஆட்டோமேஷன். ஓகே, ஸோ அவ்வளோ ஒரு எசென்ஷியலான விஷயம் ஆட்டோமேஷன் அப்படின்றது ஒவ்வொரு பிஸ்னஸ் ஓனர்ஸுமே அடாப்ட் பண்ண வேண்டிய விஷயம். இது பண்ணாமல் இருக்கிறதுனால என்ன லாஸ் ஆகும்னு நினைக்கிறீங்க ஒரு பிஸ்னஸ் ஓனருக்கு? ஸ்ட்ரைட்டாகவே பீஸ் ஆஃப் மைண்ட் போயிடுச்சு, ஸ்ட்ரெஸ்ஸு, ஓகே, டைம் லாஸு அண்ட் லீட் ஃபாலோ அப் போயிடுச்சு. இப்போ இது லீட் ஃபாலோ அப் இல்லை அப்படின்னா பைசா இல்லை. எந்த லீடுமே வந்த உடனே ஃபர்ஸ்ட் உடனே வாங்கணும்னு வரமாட்டாங்க. ஸோ அப்படி இருக்குமோ முடிஞ்சு என்ன நினைப்பாங்கன்னா அவங்க நான் ஆட் போடுறேன், எனக்கு லீடு வருது, ஆனால் வாங்க மாட்டாங்க. இப்படி தான் நினைப்பாங்க. தப்பு சிஸ்டமில் இருக்குது அப்படின்னு தெரியாது. எஸ், கரெக்ட். ஸோ இதனாலேயே பிஸ்னஸ் லாஸ் ஆகும். என்ன ஆகுனா இவென்ச்சுவலி தே மைட் எண்ட் அப் கோயிங் அவுட் ஆஃப் பிஸ்னஸ். ஓகே, அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா ஒரு வெறுப்பு வந்துடும். எஸ், எனக்கு ஒர்க்கே ஆகாதுன்னு, நமக்கு ஒர்க் அவுட் ஆகலை. எக்ஸாக்ட்லி. ஸோ அப்போது அவங்க ப்ராப்பராக அந்த ஃப்ரேம் ஒர்க்கை ஃபாலோ பண்ணுறது மூலிமா ஒரு கரெக்டான ரிசல்ட் எடுக்க முடியுன்றது தான் இங்கே நிதர்சனமான உண்மை. ட்ரூ இல்லையா? ஓகே, ஸோ ஆட்டோமேஷன்றது ஒரு எசென்ஷியலான விஷயமா உங்கள் சைடில் நீங்கள் பார்க்குறீங்க. எல்லா டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸ்க்குமே கண்டிப்பாக சிறப்பு.